வணக்கம். நான் வடக்குமான வேலையில்லா பட்டதாரி சங்கத்தோட தலைவராக இருக்கிறேன். என் பேர் சர்வானந்த சிவம் சசிகரன். நாங்கள் படித்து பட்டம் படித்து தகுதி இருந்தும் வெளியில ரோட்டில் நிற்கிறோம். இதுக்கு காரணம் பாதி நாங்கள் என்று சொன்னால் மீதி அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறோம். ஏன்னு சொன்னா ஒருதன் படிச்சு அவன் வெளியில நிற்கிறதுக்கு காரணமாக அந்த அரசாங்க வேலை கிடைக்கணும்ன்றதுக்காக கிட்டத்தட்ட 40 வயசு தாண்டியும் அரசாங்க வேலை கிடைக்காமலும் அல்லது 35 வயசை தாண்டி ஆசிரியர் நியமனம் கிடைக்காத பட்சத்திலேயும் ஒரு அவலமான சூழ்நிலையில இருக்கிறோம். இதுவரை காலமும் நாங்கள் கவர்னர் ஆபீஸ்ல இருந்து ஒவ்வொரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டோ சரி எங்களோட கோரிக்கைகள் 800க்கு மேற்பட்ட லெட்டர்கள் வரைக்கும் அரசாங்கத்துக்கு அஹிம்சா வழியில போராட்டம் நடத்தி கொண்டு வந்திருக்கிறோம். அஹிம்சா வழியில நாங்கள் டாக்குமெண்டேஷன் ஏதோ சரி நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். எங்களுக்குள்ள எந்த ஒரு பிரிவினவாதமும் இல்லை. நாங்கள் வடக்கு மாநிலத்தில் உள்ள 5 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இன்றைக்கு விழா பிள்ளைகள் வந்து நிற்கிறோம். அதுக்கு காரணம் வேலை பசி. எங்களுக்கு கடந்த கால அரசாங்கத்தின கட்சி கட்ட நிமிடங்கள்ல 3000 வேகன்சி யாழ் மாவட்ட வடக்கு மாநிலத்துல ஃபில் பண்றதுக்காக அப்ரூவல் காணப்பட்ட வேளையில அந்த அப்ரூவல் இப்ப எங்க போய்விட்டது. மாறினது அரசாங்கம் தானே தவிர அந்த வேகன்சி சேஞ்ச் ஆகல. அதே வேகன்சி இருக்கும் என்று சொன்னால் அதையே இப்ப ஃபில் பண்ண சுச்சுவேஷன்ல இருக்குது. பரப்பு உயரத்தான் நீர் உயர, நீர் உயர நெல் உயர, நெல் உயர குடியுயரம், குடியுயர கோணியரும். நாங்கள் வரப்பில் நிற்கிறோம். எங்கட வரப்பை உயர்த்தினால்தான் நீர் உயரும். அதே நாங்க கடைசி கட்ட இதுல இருந்து ஆரம்ப கட்டத்தில இருந்து வளர்ச்சி காணாத நாடு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் வளர்ச்சியை எட்டாதுன்றது எங்களுடைய ஒரு எண்ணமாக காணப்படுது. இந்த இடத்துல நாங்கள் உள்வாரி வெளிவாரி வெளிநாடு பட்ட படிப்பு என்ற எல்லாத்தையும் தாண்டி அனைவருமே யுஎஸ்சி அப்ரூவலோட இருக்கிற பட்டதாரிகள் தான். இதுல எல்லா சப்ஜெக்டிலையும் இருக்கிறோம். எங்களுக்கு வட மாநிலத்துல குறிப்பா வர்றது நாடு முழுக்க 30,000 ஆசிரியர் நியமனம் வழங்கப்பட போகின்றதுக்காக அண்மை காலங்களில் செய்தி பரவி வருகின்றது. ஆனால் வடக்கு மாகாணத்தில அந்த 30,000த்துல 5 மாவட்டத்துக்கும் பொதுவா எத்தனை வரும்? அதுதான் எங்களுடைய முதலாவது கேள்வி. 5 மாவட்டத்துக்கும் குறைந்தது 5000 பேருமாக இருப்பேன். இந்த மாவட்டத்தில் உள்ள வேலையில்லா பிரச்சனை, வேலையில்லா பட்டதாரி என்ற பெயரே அழிஞ்சு விட்டுடும். ஆனால் எங்களை கடந்த காலங்கள்ல ஒரு 500க்கும் குறைவான கார்டர் லிஸ்ட் தான் ஃபில்அப் பண்ணப்படுகின்றது. எங்களுக்கு நியாயமான தீர்வு வேணும், அதுவும் நிரந்தர தீர்வு வேணும். அண்மை காலங்களில் நாங்கள் எவ்வளவு கோரிக்கை விட்டாலும் வச்சாலும் எங்களுக்கு கிடைக்கிற ஒரே பதில் அரசாங்கம் தற்பொழுதுதானே வந்தது என்று சொல்லியே 4 மாதங்கள் கடந்து விட்டது. ஆனா அதே பதில் எங்களாலும் சொல்ல முடியும். நாங்கள் படித்து 5 வருஷமாச்சு, 5 வருஷமாச்சு, 10 வருஷமாச்சு ஆகிவிட்டது என்று சொல்ல முடியும். திருப்ப நாங்கள் சமூக வேறுபாடு என்று பட்டதாரிகள் என்ற ஒரு எண்ணக்கருவோட வேலை தேவை என்பதற்காக திருப்ப தொடர்ந்து ரோட்டில் வீதியில் எங்களை ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களை முன்னெடுத்து வந்து கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் அஹிம்சா வழியில்தான். இன்றைய தினமும் அஹிம்சா வழியில தான் எங்களோட கவனஈர்ப்பு நடவடிக்கை இருக்கின்றது. இன்றைய தினம் செய்கிற கவனஈர்ப்பு நடவடிக்கையாவது நாங்கள் பப்ளிக் ரிவ்யூ, பப்ளிக் ஒப்பீனியன் எங்களுடைய நிலைப்பாட்டை ஒரு ஆஸ் ஏ சிட்டிசனா, ஸ்ரீலங்கன் சிட்டிசனா ஒரு பப்ளிக்கா அவை எப்படி உணர்கிறார்கள், அவர்களால் எங்களுக்கு ஒரு சொல்யூஷன் தர முடியும். அவர்களால் எங்களுக்கு அரசாங்க வேலை பெற்றுத்தர முடியாது. பட் அவர்களால எங்களுக்காக ஒரு குரல் ஒன்று கொடுக்க வேண்டும். நாங்கள் கம்மிங் வீக் அடுத்த கிழமை 20ஆம் தேதி கச்சேரிக்கு முன்னால் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று செய்வதற்கு, அஹிம்சா வழியில ஒரு போராட்டம் செய்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். அதற்காக கட்டாயம் காணாமலாக்கப்பட்டவர்களுக்காக, காணாமலாக்கப்பட்ட உறவுகள்லாம் போராடணும் என்ற கட்டாயம் இல்லை. தோட்டத்துல வெள்ளத்துல அழிந்தவர்களுக்காக அதுல பாதிக்கப்பட்டவர்கள்லாம் போராட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் பட்டதாரிகளுக்காக பட்டதாரிகள் மட்டும்தான் போராட வேண்டிய அவசியம் இல்லை. பட்டதாரிகள் சொன்னா ஒவ்வொரு வீட்டிலையும் பேனை பிடிக்கிற பிள்ளை இன்று வரைக்கும் வாழ்ந்தோடுதான் இருக்கு. அந்த பிள்ளை நாளைக்கு ரோட்டில் இறங்க கூட, அந்த பிள்ளைக்கு நாளைக்கு அரசாங்கம் பதில் கொடுக்க வேணும். எல்லாரும் யூனிவர்சிட்டியை விட கொலிச் ஆஃப் எஜுகேஷனுக்கு வேலை கிடைக்குமென்றதுக்காக உடனே போகின்றார்கள். தற்சமயம் யூனிவர்சிட்டி கிடைத்துமே வேற வேலை செய்பவர்கள் இருக்கின்றார்கள். ஏன்னு சொன்னா அவ்வளோத்துக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் பல்கலைக்கழகம் போனால் அரச வேலை கிடைக்காது என்ற ஒரு மைண்ட் செட் எல்லாரும் மனதிலையும் ஓடிக்கொண்டிருக்கின்றது. எங்களுக்கு அதை மாற்றணும். அப்படியான்னு சொன்னா இங்க இருந்து மாற்றத்தை தொடங்கணும். எங்களுக்கு கொடுக்குற வேலை எங்களுக்கு கொடுக்குற நியாயமான தீர்வு இனி வர்ற எல்லா சந்ததிகளுக்கும் இது ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமா இருக்கும். அவங்களும் கஷ்டப்படக்கூடாது. நாங்கள் தனிப்பட்ட இதுல நாங்கள் 150 பேர் இருக்கிறோம்னு சொன்னா இந்த 150 பேரும்
3000 பேர் வடக்கு மாநிலத்தில் உள்ள 3000 பேரையும் வெளிப்படுத்துற ஒரு நோக்கத்துக்காக இருக்கிறோம். இவ்வளவு பேற்ற குரலுக்காகவும் எங்களோட சேர்ந்து குரல் கொடுக்கறதுக்காக 20ஆம் தேதி ஒரு அகிம்சாவளி போராட்டம் செய்வதற்கு சமூகத்திலிருந்து ஒவ்வொருவரையும் திரட்டுவதற்காக இன்றைக்கு நாங்கள் துண்டு பிரசுரம் விநியோகிக்கவும் அவர்களுடைய தெளிவூட்டுவதற்காகவும் எங்களுடைய கண்டகேசன் ட்ரெஸ்ஸோட வந்திருக்கிறோம். இதை நாங்கள் உதாசீனப்படுத்துவதற்கு எதுக்குமாகவே இல்லை. நாங்கள் பட்டதாரி என்றதை விளங்கப்படுத்துவதற்காக எங்களால் தனியா எங்களுக்கு சில தீர்வு வந்தது. உங்களுக்கு தனியார் துறையில நியாயமான சம்பளத்தோட நிரந்தர வேலை கிடைக்கும் என்று சொல்லி அது அரசாங்க தரப்பிலிருந்து ஒரு அரசாங்கத்துக்கு தெரிவாக சென்ற பார்லிமெண்ட் மெம்பர் ஊடாக அப்படியான பதில்கள் வரும்போது எங்களுக்கு அது தேவையில்லை. எங்களுக்கு தனியார் துறையில வேலை எடுப்பதற்கு அரசாங்கம் தேவையில்லை. அது எங்களால முடியும். இதுல இருக்க எல்லாருமே தனியார் துறையில வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறாங்க. தனியார் துறையில வேலை தேடுவதற்கு அரசாங்கம் தேவையில்லை. எங்களுக்கு கேட்கிற தீர்வு நியாயமான தீர்வு, நிரந்தர தீர்வு, அரசாங்க வேலை. வயசு போகுது, எங்களுடைய வாழ்க்கைக்கு எங்களுக்கு தகுதி இருக்கிறபடியா கேட்கின்றோம். எங்களுக்கு தகுதி இல்லாமல் கேட்கவில்லை. எங்களுக்கு தகுதி இருக்கு, திறமை இருக்கு. எங்களுடைய குடும்ப நிலைகளையும் எங்களுடைய பொருளாதாரத்தையும் கருத்தில் கொண்டு இந்த அரசாங்கம் எங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பையும் ஆதரவையும் வழங்கி நியாயமான தீர்வு கூடிய விரைவில் கிடைக்கும் என்ற நம்பிக்கொண்டு இந்தியா போராட்டத்துக்கு வருகை தந்திருக்க அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய கோரிக்கையை ஒவ்வொரு மொழி தாண்டியும் கொண்டே சேர்ப்பதற்காக வந்திருக்கின்ற எங்களுடைய மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் இந்த இடத்தில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நாங்கள் படித்து ஒரு சமூக இந்த நாட்டிலே ஒரு புத்திஜீவிகளாக இருந்தும் அப்படியான வேலைகளைத்தான் எனக்கு பின்னால் நிற்கின்ற பட்டதாரிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக மேசன் வேலை, அதோடு இந்த அடிப்படை வசதிகளற்ற சில வேலைகளைத்தான் எங்களுடைய பட்டதாரிகள் செய்கின்றார்கள். ஆனால் பட்டதாரிகளுடைய வேலை அதல்ல. அலுவலகங்கள் சார்ந்த, நிர்வாகம் சார்ந்த வேலைகளைத்தான் அரசாங்கம் வழங்க வேண்டும். நாங்கள் 5 வருஷம் பல்கலைக்கழகங்களிலே படித்தும் வெளியேறியும் மீண்டும் 5 வருடங்கள் ஆகியும் எங்களுக்குரிய வேலையை எந்த ஒரு அரசாங்கமும் தரவில்லை. இப்பொழுது மாறியிருக்கின்ற இந்த அரசாங்கம் எங்களுக்குரிய வேலையை தரும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தாலும் இதுவரையும் அது தொடர்பான எந்த ஒரு கரிசனையும் இந்த அரசாங்கம் கொள்ளவில்லை. எனவே இந்த அரசாங்கம் எங்களினுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உடைகளை தரித்து மத்தியிலே சுத்தமாக்கல் வேலைகளை செய்து மக்களுக்கும் எங்களினுடைய நிலைகளை எடுத்து சொல்லி, அரசுக்கும் எங்களுடைய நிலைகளை எடுத்து சொல்லி எங்களுக்குரிய வேலை வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. குறிப்பாக நாங்கள் இந்த அங்கி அணிந்திருப்பது எங்களுடைய பட்டத்தை கேவலமாக்குவதோ அல்லது வளர்கின்ற இளம் சமூகத்தை கேவலமாக ஆக்குவதோ அல்ல. எங்களினுடைய இந்த பட்ட படிப்புக்குரிய தகுதிக்குரிய வேலையை அரசாங்கம் தரவில்லை என்பதும், எங்களை அரசாங்கம் இதுவரையும் கண்டுகொள்ளவில்லை என்பதையும், நாங்கள் ஒரு படித்த சமூகமாக இருந்தும் எங்களுக்குரிய சமூகத்தில் இருக்கின்ற அந்தஸ்து இன்னும் வழங்கப்படவில்லை என்பதுதான் எங்களுடைய வெளிப்பாடு. அதற்காகத்தான் இந்த உடையை தரித்து நாங்கள் இந்த இடத்திலே இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை செய்ய இருக்கின்றோம். இந்த நகர மத்தியிலே சில வேலைகளோடு நாங்கள் துண்டு பிரசுரங்களையும் பிரயோகித்து மக்களுக்கும் எங்களினுடைய நிலைகளை எடுத்து சொல்லி எதிர்கால சமூகமும் இப்படியான ஒரு நிலைக்கு தள்ளப்படக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த இடத்தில் நாங்கள் கூடியிருக்கிறோம். எனவே இந்த நிலையை கருத்தில் கொண்டு அரசாங்கம் எங்களுக்குரிய வேலைகளை காலதாமதமின்றி படித்த சமூகம் என்ற ரீதியிலே கவனம் செலுத்தி எங்களுடைய வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. ஹலோ, வணக்கம். நான் தர்ஷினி, பட்டதாரிகள் சங்கத்திலிருந்து உறுப்பினராக வந்திருக்கிறேன். நாங்கள் பலதரப்பட்ட ஆர்ப்பாட்டங்களையும் செய்து எத்தனை விதப்பட்டும் எங்களோட வறுமை கோடுக்குள்ள தள்ளப்பட்டிருக்கோம். பொருளாதார நிலைமை என்றது அரசாங்கத்துக்கு தெரியும். அப்படி என்றாலுமே உண்மையிலேயே வயசு கூடினார்கள் இனி வேலை என்றது கிடைக்கிறது கஷ்டம். அப்படி நாளாந்தம் போய் கொண்டிருக்கல வயசு கூடி வேலை கிடைக்காமலுக்கு தள்ளப்பட்டிருக்கோம். நாளாந்தம் ஒவ்வொரு இடங்கள்லையுமே எத்தனையோ வித ஆர்ப்பாட்டங்கள் செய்து எத்தனையோ செய்திருக்கிறோம். ஆனால் முழுமையான ஒரு முடிவென்றது கிடைக்கல. பெண்கள் இப்படி வர்றதுன்றது பெரும் சிக்கல். என்னன்னு சொன்னால் குடும்ப பிரச்சனைகள் இருக்கு, பிள்ளைகள் இருக்குது, எத்தனையோ வயசு போனாக்கள் எல்லாரையும் விட்டு இப்படி இவ்வளோத்தையும் செய்திருக்கிறோம். உண்மையிலே அரசாங்கம் எங்களுக்கு ஒரு பார்வையோட வர வேண்டும் என்றதுதான் எங்களோட நோக்கம். இவ்வளவு காலமும் தள்ளப்பட்டும் இருக்கிறதுக்கு காரணம் இப்படி ஒவ்வொரு இதெல்லாம் போயிருக்கிறோம். நாங்கள் கேட்கறது என்னன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு, எங்களுக்கு ஒரு வேலை, அரசாங்க வேலையை ஒன்றை தந்து எங்களுக்கு ஒரு கொடுப்பனை ஒன்று வர வேண்டும். நிரந்தர வருமானம் ஒன்றது கிடைப்பதற்காகவே நாங்கள்
இவ்வளவு தூரமும் பாடுபடுறோம். ஒவ்வொரு மனித வலுவும் முக்கியமானது. நாளாந்தம் நாங்கள் கஷ்டப்பட்டு இப்படி திரியறதுக்கு ஒரு முழுமையான ஒரு முடிவு கிடைக்கும் என்பது நான் நம்புறேன். நன்றி. कपिया बोल सही है ஒரு மைக்க கொடுக்கலாம் என்ன நடக்க போகுது मारी और